பாவத்தின் பரிகாரம் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விடுகிறது. சாபக்கட்டுகளை சூழ்ந்திருக்க சாபக்கட்டுகள் உடைக்கப்படுகிறதுக்கு இயேசு ஒருவர் தான். அவருடைய ரத்தம், அவருடைய வார்த்தை, இயேசுவின் நாமம். இதனால தான் நமக்கு வாழ்வு கிடைக்கும். அதனால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நமக்காக சாபமான இயேசுவை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன. அல்லேலூயா. சிலுவையை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன. வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த முகங்கள் என்ன செய்தன? பிரகாசமடைந்தன. நமக்காக சாபமான இயேசுவை நோக்கி பாருங்க. உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும். எந்த சாபம் பின்தொடர்ந்துன்னு கண்டுபிடிங்க. அழுங்க. தெய்வ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. சாதாரணமாக சாபம் உடைக்கப்படாது. இயேசுகிட்ட ஒப்பு கொடுங்க, அறிக்கையிடுங்க. தெய்வ சமூகத்தில் அவருடைய நாமத்தை உயர்த்திங்க. அவரை துதிங்க. துதிக்க துதிக்க எரிய கோட்டை எப்படி முறியடிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி உங்களை சூழ்ந்திருக்க சாபக்கட்டுகளை உடைக்கிறதற்கு முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. சாதாரண இயேசுவின் நாமத்தில் போனாலும் போகாது. நீங்கள் முழங்கால் நாள் கணக்கு போட்டு என்ன செய்யணும்? முழங்காலை முடக்கி தெய்வ சமூகத்தில் கண்ணீர் வடித்து, என் பிள்ளை இந்த நாளிலே செய்யாத பாவத்துக்கு என் பிள்ளையுடைய வாழ்க்கை இந்த சீரழிவாக இருக்குதே, என் பிள்ளை இவ்வளவு படித்துட்டு வேலை இல்லாமல் இருக்கே, என்னுடைய குடும்பத்தில் யாரோ செய்த சாபத்தினால என் பிள்ளைகளுடைய நிலைமை இப்படி இருக்குதே என்று சொல்லி கண்ணீரோடு கதறி விழுந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சாபத்தை உடைக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எரியோவை தகர்த்த தேவன் உங்களுக்கு வழிவிடுவார். பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். எவ்வளவு சம்பாதித்து நிற்கலையே, பொத்தல் பையில் போட்ட மாதிரி போயிட்டே இருக்கே நினைக்கிறீங்களா? இது ஒரு சாபக்கட்டு. இதிலிருந்து உடைக்கப்பட வேண்டும் என்றால் இயேசுவை நோக்கி பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, அறிக்கை இடுங்க. எல்லாவற்றையும் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான பெற்றோரே, அருமையான தாய் தகப்பன்மார்களே, சகோதர சகோதரிகளே, இயேசுவிடத்தில் சொல்லுங்க, ஏசப்பா என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக, என்னுடைய பரம்பரையின் சாபத்துக்காக நீங்க சாபமானீரே. உங்க ரத்தத்தினால, உங்க வார்த்தையினால ஆண்டவரே என் குடும்பம், என் பிள்ளைகள் ஆண்டவரே விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி நீங்க கணவனும் மனைவியும் கைகோத்து எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் அறிக்கையிடுங்க. அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை மட்டும் அல்லாது உங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அதை நிரப்பி வாழ வைக்க வல்லவராய் இருக்கிறார்.